வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக 1980 எங்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி மிக முக்கியமாக இந்த மாநாட்டில் பேசப்படக்கூடிய முக்கிய செய்தி என்னவென்றால், போராடியது வன்னியர் சமுதாயம், பயனடைந்தது 108 சமூகங்கள். 10.5 என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய கோரிக்கை என்பது 10.5 அல்ல. சென்னை தலைமைச் செயலகத்துடைய அரசு அதிகாரிகளில் ஒருவர் வன்னியர் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொன்னால் அது எங்களால் நடத்த முடியாது, மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று தங்களுடைய கடமையை அவர்கள் தட்டி கழித்தார்கள். எனவே குறிப்பாக பட்டியலின சமுதாயத்து மக்களும் வன்னியர் சமுதாய மக்களும் இணைந்து விடக்கூடாது. இவர்கள் 2 சமுதாயங்களும் தமிழ்நாட்டில் இணைந்து விட்டால். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வன்னியர் இளைஞர்கள் மாநாடு நடக்க போகுது. கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வருடங்களா நடக்கல. ஸோ இப்போ இந்த மாநாடு எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாமகவும் அந்த வன்னியர் சமூகம் சார்ந்த அந்த நடக்கிற மாநாடு அந்த மாமல்லபுரம் மாநாடு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இப்போ எவ்வளோ சக்திவாக இருக்குது. அதாவது மகாபலிபுரத்தில் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு என்று நாங்கள் ஆண்டுதோறும் நடத்தி வந்திருக்கிறோம். ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இந்த மாநாட்டை வரும் மே மாதம் 11ஆம் தேதி நடத்தப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கான பணிகளை நாங்கள் மிக வேகமாக செய்து வருகிறோம். 12 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநாடு என்பது மகாபலிபுரத்தில் நடத்தப்படும். தமிழகம் முழுவதும் இருந்து உலகம் முழுவதும் இருந்து வன்னிய சொந்தங்கள் குடும்பமாக வன்னிய இளைஞர்கள் அணியணியாக அந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு சங்கமமாக அந்த மாநாடு நடந்து வந்திருக்கிறது. சமீபத்தில் சில ஆண்டுகள் அதை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதற்கு முன்பெல்லாம் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த மறைந்த மாவீரன் குரு அவர்கள்தான் இந்த மாநாட்டை முன்னின்று நடத்தியிருக்கிறார். வெற்றிகரமான மாநாடு, பல சரித்திரங்களை இந்த மாநாடு படைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த மாநாட்டை நடத்த இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு மாநாட்டுக்குழு தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை தாங்கி இந்த மாநாட்டை நடத்துவார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார். அறிவித்த தினத்திலிருந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முழுவீச்சில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தி வருகிறார். இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை தன்னுடைய அலுவலகத்தில் பனையூரில் முக்கிய தலைவர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். நேற்றைய தினம் திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர், செயலாளர் மற்றும் மாநில அளவிலான நிர்வாகிகள் வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை அழைத்து மாநாடு எவ்வாறு நடத்த வேண்டும், மாநாடு வெற்றிகரமாக அமைவதற்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்து விரிவாக எங்களிடத்திலே எடுத்து கூறினார். அதைத் தொடர்ந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கான பல்வேறு குழுக்களை, வரவேற்பு குழு, மாநாட்டு குழு, பாதுகாப்பு குழு, பிரச்சார குழு, கலைக்குழு என்று பல்வேறு குழுக்களை அவர் இப்பொழுது உருவாக்கி அவர்களுக்கு வேலை திட்டங்களை கொடுத்து இந்த மாநாட்டை நேர்த்தியாக மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பி அதற்கான பணிகளை முழுவீச்சில் செய்து வருகிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் 2016ஆம் ஆண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியால் அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்த போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற அந்த முழக்கத்தோடு நடைபெற்ற வண்டலூர் மாநாடு இன்றும் தமிழக அரசியலில் பேசப்படக்கூடிய மாநாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைவிட இன்னும் கூடுதல் சிறப்போடு இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேராவல். அதே வேளையில் இந்த மாநாடு அமைதியாக நடக்க வேண்டும், சமூக நல்லிணக்கத்தோடு நடக்க வேண்டும், அனைத்து சமுதாய மக்களுடைய அன்பை பெறக்கூடிய வகையில் இந்த மாநாட்டை எந்த சிறு ஒரு விமர்சனம் சிறப்பாக இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று
அவர் கண்துஞ்சாங்க இந்த மாநாட்டிற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். எப்பயுமே பாமகவோட மாநாடு, அதுவும் வந்து சித்திரை மாநாடு அப்படின்னா, அப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் யாரா இருந்தாலும் அடுத்த சட்டசபை இதுல வந்து அதை வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே சொல்லுவாங்க. அந்த மாநாட்டில் வந்து இதெல்லாம் பேசினாங்க. நிறைய, அதாவது வந்து எதிர்கட்சியாவே நிறைய விஷயங்களை அங்க நீங்க சொல்லுவீங்க. இந்த மாதிரி விஷயங்களை மாத்தணும், மக்களுக்காக நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டிலையும் அதுக்கு எதுக்குமே குறை இருக்காது சார். அதாவது இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம், நிறைய மாநாட்டினுடைய நோக்கங்கள் என்ன என்பது குறித்து இப்பொழுது ஆய்வு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீட்டை முழுமையாக அமுல்படுத்தி சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான நோக்கம். வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பது பிரதானமான கோரிக்கையாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்திற்கும் அவரவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப உரிய இடஒதுக்கீடு என்பது அந்த சமூக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இது அறிவிக்கப்பட்டதன் முதல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குக்கிராமங்கள், கிராமங்களில் இளைஞர்கள் இப்பொழுதே இந்த மாநாட்டிற்கு கிளம்புவதற்காக அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரும் கொண்டாட்டமாக தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே நடந்திருக்கு. சார், பாமக மாநாடு அப்படின்னாலே இளைஞர்கள் கூட்டம் வந்து அலமோதி வரும். ஏன்னா வந்து வட தமிழகத்திலிருந்து நிறைய இளைஞர்கள் வந்து கிளம்புறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காலம் சென்ற குரு அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு, இந்த இளைஞர்களை வச்சு எங்கள் ஐயாவை நான் வந்து முதல்வர் ஆக்கிறவேன்னு சொல்லிட்டு 2011 மாநாட்டிலேயே இப்போ சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போவும் அந்த இளைஞர்களை வந்து மறுபடியும் புத்துணர்ச்சி கொண்டு வந்து மறுபடியும் அவங்கள நிறைய அரசியல் கற்பித்து மறுபடியும் அவங்க இது பண்ணுறது தான் இந்த மாநாட்டோட எண்ணம். இல்லை, இந்த மாநாடு என்பது வன்னியர் சமூகம் என்பது புராண இதிகாசங்கள் கொண்ட ஒரு சமூகம். வன்னிய புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த இந்து மத புராணங்களில் 18 புராணங்களில் ஒரு புராணமாக இருக்கக்கூடிய வன்னிய புராணம், வன்னியர் சமுதாயம் என்பது ஒரு வாதாபி என்ற ஒரு அரக்கன் இந்த சமூகத்தில் பெரும் அழிவை ஏற்படுத்தி வந்த அந்த வாதாபி என்பவனை அழிப்பதற்காக ஒரு பெரிய சிவபெருமான் பெரிய ஒரு யாகத்தை சம்புமா மகரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலமாக யாகம் நடத்தி, அந்த யாகத்தில் சிவபெருமானுடைய நெற்று ஆகுதி நீரிலிருந்து அந்த யாகத்தீயில் இட்டதன் மூலமாக அதிலிருந்து ஒரு வீரவாளோடு வெள்ள குதிரையில் தோன்றியவன் தான் ருத்ர மகாராஜா வன்னியன். அவனுடைய வழிவந்தவர்கள் தான் இந்த வன்னியர் சமுதாயத்தினர் என்று புராணம் சொல்லுகிறது. அந்த புராணத்தை அடிப்படையாக கொண்டு இன்னும் கிராமப்புறங்களில் நிறைய இதற்காக ருத்ர மகாராஜனுடைய வேள்வித்தீயிலிருந்து அவன் உருவெடுக்கக்கூடிய நாடகங்கள், கூத்துகள் இன்றும் கிராமப்புறத்தில் நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அந்த சித்திரை முழுநிலவு பெருவிழாவை நாங்கள் நடத்துகின்றோம். இது புராண இதிகாசத்தின் அடிப்படையில் இந்த சமூகத்தினுடைய பெருமையை, இந்த சமூகத்தினுடைய இதிகாசத்தினுடைய சிறப்புகளை வரக்கூடிய இளைஞர்களுக்கு, புதிய தலைமுறையினருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. அதில் இன்னும் மிக முக்கியமானது, வன்னியர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம், தனிப்பெரும் சமுதாயம். தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயத்தினர் வட மாவட்டங்களில் ஏறக்குறைய 25 மாவட்டங்களுக்கு மேலாக வன்னியர்கள் நிரம்பி இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் விவசாயம், கூலித்தொழில் என்று நலிவான நிலையில், ஒரு பின்தங்கிய நிலையில் இவருடைய வாழ்க்கை தரம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவருடைய வாழ்வியல் முன்னேற்றத்தை, இவர்களுக்கு வேண்டிய சமூக நீதியை, இந்த ஒடுக்கப்பட்ட விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய மக்கள், அவர்களுக்கு பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சமூக நீதி என்பதை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை இந்த மாநாட்டில் நாங்கள் எப்பொழுதுமே பேசி வந்திருக்கிறோம். அதன் மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் தெளிவை நாங்கள் ஏற்படுத்தி அவர்களுக்கான உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாம் நம்முடைய பலத்தை நிரூபித்தால்தான் ஒரு அரசியலில் நாம் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் என்ற அடிப்படையில் அதற்காகவும் நாங்கள் இந்த மாநாட்டில் பல்வேறு கருத்துக்களை, அது வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல பிற சமூகங்களுக்கும் உரிய அவர்களுக்கான சமூக நீதியை பெறுவதற்கான கருத்துக்களை நாங்கள் இதுவரையில் நடைபெற்ற மாநாடுகளில் பேசியிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் இந்த மாநாடும் நடக்க இருக்கிறது. ஏதோ இந்த முறை மட்டும் எல்லோரும் இந்த மாநாட்டை பற்றி பேசுகிறார்கள், மாநாடு நடப்பதற்கு முன்பாகவே இந்த அளவிற்கு மக்கள் இதை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மாநாடு நிச்சயமாக தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலையை நிச்சயமாக ஏற்படுது. சார், 10.5ன்றது உங்களோட
மிகப்பெரிய கோரிக்கை. அது வந்து நீங்க வந்து முன்னால் இருந்த அதிமுக அரசுகிட்டயோ ஸ்ட்ராங்கா வச்சீங்க. ஒரு கடைசியில அவங்க ஆட்சி முடியும் போது ஒரு இதை மட்டும் பாஸ் பண்ணாங்க. இந்த இந்த ஆட்சியாளர்களும் வந்தாங்க. பட் அது இன்னும் இதுவாகல. அது வந்து ஒரு முழு கோரிக்கையா இந்த மாநாட்டுல பேசப்படுமா? அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. ஏனென்றால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக தான் 1980 எங்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி தொடர் போராட்டங்களை நடத்தினார். 1987 நடத்தப்பட்ட மிகப்பெரிய சாலை மறியல், 7 நாள் சாலை மறியல் போராட்டம் தமிழகமே ஸ்தம்பித்தது. 7 நாட்கள் வாகனங்கள் ஓடவில்லை, சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செய்தித்தாட்கள் கூட இந்த போராட்டத்தை பற்றி எழுதக்கூடிய அளவிற்கு மிக தீவிரமாக இருந்தது. 1987. நாம் இன்றைக்கு இருப்பது 2025. 38 வருஷம் ஆகுது. இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய தலைமுறைகளுக்கு, இளைஞர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில் பாட்டாளி சொந்தங்கள் செய்த தியாகங்கள், அந்த போராட்டம் எப்படி நடத்தப்பட்டது, அந்த போராட்டத்தை நடத்துவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் மேற்கொண்ட வியூகங்கள், அவையெல்லாம் இன்னும் இந்த தெரிய வேண்டும், அதையெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டின் மூலமாக கடந்த காலங்களில் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி பணியாற்றியது, எத்தகைய தியாகங்களை செய்தது என்பதையெல்லாம் இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்கு இந்த மாநாடு பெரும் உதவியாக இருக்கு. சார் கிட்டத்தட்ட 1 வருடம் தான் சார் இருக்கு. அடுத்த அதில் இன்னொன்று கேட்டீங்க, இந்த 10.5 சம்மந்தமாக ஏதாவது இருக்குமான்னு. மிக முக்கியமாக இந்த மாநாட்டில் பேசப்படக்கூடிய முக்கிய செய்தி என்னவென்றால், 87 அதற்கான போராட்டத்தை நடத்தினோம். 1989 108 சாதிகளுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதை மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். அது கடந்து வந்த பாதையை பார்க்கின்ற பொழுது 21 உயிர்களை பலி கொடுத்து அந்த இடஒதுக்கீட்டை நாம் பெற்றோம். போராடியது வன்னியர் சமுதாயம், பயனடைந்தது 108 சமூகங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த 20 விழுக்காட்டின் மூலமாக வன்னியர்கள் கல்வியில், வேலைவாய்ப்பில் உரிய பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறார்களா என்ற ஆய்வை மேற்கொண்ட போது அது பெருமளவில் வன்னியர் சமுதாய மக்களுக்கு பயனளிக்கவில்லை. எனவே அருந்ததியருக்கு, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உள்ஒதுக்கீட்டை போன்று வன்னியர்களுக்கென்று ஒரு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஆட்சியின் போது பெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதன் காரணமாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதை வன்னியர் சமுதாயத்திற்கு அன்றைக்கு கொடுத்தார்கள். அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவானது தான். என்றாலும் அந்த நேரத்தில் அந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் கொடுத்தார்கள். பிறகு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைக்கின்ற பொழுது இந்த சட்டம் சரியாக இயற்றப்படவில்லை என்று சொன்ன பிறகு தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் சில பரிந்துரைகளை, ஆலோசனைகளை வழங்கியது. என்னவென்றால், ஒரு தனி சமூகத்திற்கோ அல்லது வன்னியர் சமுதாயத்திற்கோ உள் ஒதுக்கீடு வழங்குவதில் எந்த தடையும் இல்லை. ஒரு அரசு விரும்பினால் எந்த சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் உரிய தரவுகளை திரட்டி அவர்கள் எந்த வகையில் சமூகத்தில், பொருளாதாரத்தில், கல்வி நிலையில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அரசு உறுதி செய்ய கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது. 10.5 என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய கோரிக்கை என்பது 10.5 அல்ல, 20 விழுக்காடு என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை முழுமையாக உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு தமிழக அரசை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பல்வேறு தருணங்களில் சந்தித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள், வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களுக்குள்ள விகிதாச்சார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை வழங்குங்கள் என்று பல்வேறு கோரிக்கைகள் வைத்தோம். அதைத் தொடர்ந்து தமிழக அரசு துவக்கத்தில் இதை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை போன்று பாரதிதாசன் நீதியரசர் அவர்கள் தலைமையில் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை மாற்றி அமைத்து தரவுகள் திரட்டுவதற்காக ஒரு அரசாணை பிறப்பித்து அந்த தரவுகள் திரட்டுவதற்கான பணிகளை கல்வியில், தமிழ்நாட்டில் உயர்கல்வி, மருத்துவம், பொறியியல் மற்றும் கலைக்கல்லூரிகளில் ஆண்டுதோறும் சேரக்கூடிய மாணவர்களில் ஒட்டுமொத்தமாக 20 விழுக்காட்டில் இருக்கக்கூடிய இப்பொழுது 113-14 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் வன்னியர்கள் எந்த அளவிற்கு பயனடைந்திருக்கிறார்கள் என்ற தரவுகள் திரட்டப்பட்டது. அதே போன்று 1989 இந்த 20 விழுக்காடு நடைமுறைப்படுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரை வேலைவாய்ப்பில், குறிப்பாக உயர் வேலைவாய்ப்புகள், குரூப் 1, குரூப் 2 போன்ற
தமிழ்நாடு தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டு அந்த வேலைவாய்ப்பில் 20 விழுக்காட்டில் இந்த 113 சமுதாயங்களில் வன்னியர்கள் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக குரூப் 1 குரூப் 2 பதவிகளில் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்கிறார்கள் என்ற தரவுகள் திரட்டப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் பதவிகள், அரசு செயலாளர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், தமிழ்நாடு தேர்வாணையத்தினுடைய உறுப்பினர்கள், அரசில் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்குனர் பொறுப்பில் இருக்கக்கூடிய டைரக்டர் லெவலில் இருக்கக்கூடிய பதவிகள், இவையெல்லாம் எடுத்து இந்த பதவிகளில் வன்னியர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் வன்னியர்களுடைய எண்ணிக்கை என்பதை எடுத்து பார்த்தபொழுது மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இன்றைக்கு சென்னை தலைமைச் செயலகத்தினுடைய அரசு அதிகாரிகளில் ஒருவர் வன்னியர் இல்லை. டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளில் ஒருவர் வன்னியர் இல்லை. பல்கலைக்கழக துணைவேந்தர்களில் இல்லை. தமிழ்நாடு தேர்வாணையத்தினுடைய உறுப்பினர் பதவியில் இல்லை. உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இதுவரையில் ஒரு வன்னியர் நியமிக்கப்படவில்லை. உச்ச நீதிமன்றத்தில் இதுவரையில் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் நீதிபதியாக அங்கே அமரவில்லை. இயக்குனர் பதவிகளில் இல்லை. இதையெல்லாம் எடுத்து சொல்லி குரூப் 1 மற்றும் 2 அந்த பொறுப்புகளிலும் வன்னியர்கள் இல்லை. உயர் பதவிகளிலும் வன்னியர் இல்லை. மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் 20 விழுக்காட்டில் உரிய அளவிற்கு வன்னியர்கள் இடம்பெறவில்லை என்று எடுத்து சொன்னபோது இதையெல்லாம் அவர்கள் தகவல் திரட்டியவுடன் திடீரென்று தமிழக அரசு இதை நடைமுறைப்படுத்தாமல் அவர்கள் அதை அப்படியே காலம் தாழ்த்தினார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொன்னால் அது எங்களால் நடத்த முடியாது, மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று தங்களுடைய கடமையை அவர்கள் தட்டி கழித்தார்கள். எனவே இந்த மாநாட்டில் நாங்கள் முதன்மையாக எடுத்து வைக்கப் போவது என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள், அதன் மூலமாக வன்னியர்கள் மற்றும் பிற சமூகங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை கொடுங்கள். இதில் இன்னொன்று மிக முக்கியமானது, எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னால் அதனுடைய பயன் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே கிடைக்கும். அப்படித்தான் கடந்த காலங்கள் நமக்கு சொல்கிறது. போராடியவர்கள் வன்னியர்கள் 108 சமூகத்திற்கான இடஒதுக்கீடை நாம் பெற்றிருந்தோம். அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது. 27 விழுக்காடு தேசிய அளவில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீட்டினுடைய பயனை அனுபவிக்கக்கூடியவருடைய மக்கள் தொகை எவ்வளவு என்ற விவரத்தை திரட்டி 69 விழுக்காட்டை உறுதி செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றம் 2010ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பை தொடர்ந்து இதுவரையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. எந்த நேரத்திலும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரலாம். அப்படி வருகின்ற பொழுது உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவின்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தரவுகளை திரட்டி தமிழ்நாட்டில் 69 விழுக்காட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் சொன்னால் 69 விழுக்காட்டுக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இதற்காகத்தான் கடந்த ஆட்சியில் நீதியரசர் குலசேகரன் அவர்கள் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு ஆணையம் என்பது நியமிக்கப்பட்டது. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அது அப்படியே காலாவதியாகிவிட்டது. எனவே இந்த மாநாட்டின் மூலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலமாக சமூகங்களுக்கான உள்ஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு மட்டுமல்லாமல் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதும், சமீபத்தில் உச்சநீதிமன்றம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான உயர் சாதியினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாக 69 விழுக்காடு என்பதையே உயர்த்தி இந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவையே இன்னும் உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டோம். இதன் மூலமாக எல்லோருக்கும் இந்த பயன் கிடைக்கும் என்று நாங்கள் பாமக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னாடியிலிருந்து ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நேற்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. இந்த அனைத்து சமுதாயத்தினரும் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு தலித்தை முதல்ல எம்எல்ஏ ஆக்கினதும், ஒரு தலித் அவர்களை முதல்ல பொதுச் செயலாளர் ஆக்கினதும் எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஸோ மறுபடியும் அது ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருந்த விஷயத்த மறுபடியும் மருத்துவர் ஐயா மறுபடியும் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நேற்று அவர் கொடுத்த அந்த அறைகூலை வச்சு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. நேற்று எங்களுடைய அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் மகாபலிபுரத்தில் நடக்கக்கூடிய மாநாட்டில் அனைத்து சமுதாய மக்களும், குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து சமுதாய மக்களுக்குமே அறைகூவல் விடுத்திருக்கிறார்.
இந்த செய்தி வெளிவந்த பிறகு சிலர் புரிதல் இல்லாமல் கூட நடத்தினார்கள். வன்னியர் சங்க மாநாடு என்று சொல்லிவிட்டு பிற சமூகங்களை அழைப்பது ஏன் என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கேள்வியின் மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும். வன்னியர் சமுதாய மக்கள் என்பவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர்கள் பாதுகாப்பு அரணாக திகழக்கூடியவர்கள். எனவே இந்த மாநாடு என்பது ஒரு சமூக நல்லிணக்கத்தை, கும்பகோணத்தில் கூட அந்த மாநாட்டை இப்பொழுது நடத்தினோம், சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்து மத கோட்பாடுகளை கொண்ட நாடு நம் நாடு. வன்னியர்கள் ஒரு அக்னி தீயிலிருந்து உருவானவர்கள் என்று வன்னிய புராணம் என்பது நமக்கு சொல்லுகிறது. வன்னியர்களுடைய குண நலன் என்ன, அவருடைய வாழ்வியல் முறை என்ன, எப்படி வன்னியர்கள் இருக்க வேண்டும் என்பதை வன்னியர் புராணமே நமக்கு சொல்லுகிறது. எந்த சமூகத்திற்கும் நாம் எதிரானவர்கள் அல்ல. குறிப்பாக வன்னியர் புராணம் சொல்லுகிறது, வன்னியர்கள் யார் என்பதை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வன்னியர்கள் என்பவர்கள் வீரம், மன உறுதி, உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு உயிருக்கு அஞ்சாமல் போரி புரிவது, தான தர்மங்கள் செய்வது, ஆட்சி புரியும் திறமை, தீயவர்களிடமிருந்து மக்களை பாதுகாப்பது, அதர்மத்தை எதிர்த்து நியாயத்திற்காக போராடுவது போன்றவை வன்னியர்களுடைய குணமாகும். இவர்கள் போர் புரிவதையும் நிலங்களை பராமரித்து விவசாயம் செய்வதையும் முக்கிய தொழிலாக இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இதில் மிக குறிப்பாக வன்னியருடைய குணநலம் என்பது, வன்னியர்கள் என்பவர்கள் பிராமணர்கள் முதல் சூத்திரர்கள் வரை அத்தனை வர்ணங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக வன்னியர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் வன்னியர் புராணம் சொல்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வர்ணத்தை சார்ந்தவர்களும், அந்த வர்ண ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அதே வேளையில் அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கக்கூடிய, அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டிய கடமையை இதுவரையில் நாம் செய்திருக்கிறோம். அதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்களையும் அழைத்து இந்த மாநாட்டில் பேசுவதுதான் சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த போன்ற ஒரு மாநாடுகள், நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்ததை அடிப்படையாக வைத்து, குறிப்பாக பட்டியலின சமுதாயத்து மக்களும் வன்னியர் சமுதாய மக்களும் இணைந்து விடக்கூடாது, இவர்கள் இரண்டு சமுதாயங்களும் தமிழ்நாட்டில் இணைந்து விட்டால் அரசியல் அதிகாரத்தை இவர்கள் பெற்று விடுவார்கள் என்பதற்கான சூழ்ச்சியின் காரணமாக அதை அவர்கள் இருவருக்குமான அந்த ஒரு வேற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக வன்னியர் புராணம் சொல்கிறது, அனைத்து சமூகத்தையும் பாதுகாப்பதுதான் இந்த வன்னியர் இனத்தினுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. ஆனால் தீயவர்களை அழிப்பது இவருடைய கடமையாக சொல்கிறது. தீயவர்கள் என்று சொன்னால் இந்த மூவர்ணத்தில் யாராக இருந்தாலும், வன்னியர் சமுதாயத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒருவர் கூட தீய எண்ணத்தோடு செயல்படுகிறார் என்றால் அவரையும் நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பணி என்பது. எனவே அப்படித்தான் இதுவரையில் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஏதோ ஒரு வேறுபாடு என்பது நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இது ஒரு ஆரோக்கியமாக ஒரு சமுதாய நல்லிணக்கத்தை பேணுவதற்கான ஒரு மாநாடாகத்தான் நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாடு பல்வேறு செய்திகளை அரசியலுக்கு சொல்லும், சமூகத்திற்கு சொல்லும், குறிப்பாக இளைய தலைமுறைக்கு பல்வேறு செய்திகளை இது நிச்சயமாக சொல்லும். மிகப்பெரிய ஒரு மாநாடு. இப்பொழுது மகா கும்பமேளா நடைபெற்றது. உலகத்தில் மிக அதிகமானவர்கள் கூடிய நிகழ்வு மகா கும்பமேளா என்று அது பேசப்படுகிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் இதுவரையில் நடத்தப்பட்ட மாநாட்டுகளில் மிக அதிகமான மக்கள் திரண்ட மாநாடு மகாபலிபுரத்தில் வரும் 11ஆம் தேதி நடத்தக்கூடிய சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு என்று எதிர்காலத்தில் சொல்லக்கூடிய அளவில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்கள் அணி அணியாக அந்த மாநாட்டில் குடும்பத்தோடு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இளைஞர்கள், பெண்கள், படித்தவர்கள் எல்லோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக, இது ஒரு பெரிய சங்கமமாக அந்த மாநாடு என்பது திகழும். சார், எல்லாரோட இலக்கும், அதாவது அனைத்து தமிழகத்தில் இருக்க அனைத்து கட்சிகளோட இலக்கும் 2026 மேவை நோக்கி தான் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் எப்படியும் ஏப்ரல் மேல வந்துடும். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய தேர்தலுக்கான உத்வேகத்தையும் இந்த மாநாட்டில் இருந்தால் தொடங்க போகிறாங்களா சார்? இல்லை, அது தவிர்க்க முடியாது. வரக்கூடிய 26 தேர்தல் என்கின்ற பொழுது எதையெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள், அவர்கள் அதையெல்லாம் நிறைவேற்றினார்களா, கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றப்பட்டதா என்ற செய்திகளை எல்லாம் இந்த மாநாட்டில் பேசுகின்ற பொழுது அது நிச்சயமாக அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தும். அது தேர்தல் வருகின்ற பொழுது
அது குறித்து பேசலாம். ஆனால் எங்களுடைய இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, சமூக நீதியை பெற்றெடுப்பது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான சமுதாயம் வன்னியர் சமுதாயம் என்பதை நாம் உறுதிப்படுத்துவது. அதற்கான மாநாடு தான் இந்த மாநாடு. வரக்கூடிய தேர்தல் காலங்களில் அதற்கான வியூகங்களை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மேற்கொள்வார்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி செல்லும் என்று நான் உறுதியாக. மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.